திரு காரை செல்வராஜ். இதில் முக்கியமாக ஒரு விஷயமா நான் சூர்யா வெற்றி கொண்டான் ரொம்ப இயல்பு நிலையிலேருந்து அவர் ஸ்டைலில் நிறையா செய்திகளை சொன்னார். ஆனால் ஒரு 75 ஆண்டுகால அனுபவமிக்க இயக்கம், பல பத்தாண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி பண்ணிய திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுடைய வாக்கு பெறாமல் மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி ஆட்சியை இழந்து இன்றைக்கு எதிர்க்கட்சி இடத்தில் இருக்கிற ஒரு இயக்கம், முதலமைச்சர் அவர்களே 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் என்று பேசுவது என்பது என்ன காரணம்? அவருடைய மொழியில் சொல்லணும்னா என்ன அவ்வளோ அரிப்பு உங்களுக்கு இந்த பதவி மேல? அவர் மொழியில சொல்றாரு. அவர் மொழி அவருக்கு தான் அப்படி பேச தெரியுமா? நமக்கும் தெரியுங்கிறதுக்காக காரை செல்வராஜுக்கு என்ன கருத்து வருதோ அதை அது இயல்பு நிலையில பேச மாட்டோம். ஆனா அவர் பேசும்போது அது நம்மளும் அதை சொல்லணும். ஆமா, சரிங்களா? என்ன அவசியம் வருது? உடனே தாவேகா விஜய் சி வி சண்முகத்தை சந்திக்கலாமா, ரிபேல் குரப்பை சந்திக்கலாமான்னு அண்ணன் வில்சன் சொல்றாரு. இன்றைக்கு வரைக்கும் சி வி சண்முகத்தையும் வேலுமணியும் வேவு பார்த்து கொண்டு இருப்பார் எடப்பாடியார். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? அது ஒவ்வொரு இயக்கமும் செய்யும். அதிலிருந்து எதிராக அதுக்கு 2 பேரு நாங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு முடிச்சிட்டோமே. அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, திமுகவில் தொடர்கிறார்கள் சொல்லியாச்சு. அதுதான் சார் மிகப்பெரிய சொல்லியாச்சு. நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோமே, அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டோமே. இப்ப 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்று முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் சொல்லுவதே குற்றம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரானது. யாரை நம்பி சொன்னாரு? காங்கிரஸ் உங்களோடு இனி கூட்டணியில் என்கிற முடிவுக்கு வந்து விட்டது. மதிமுக வெளியில வந்துருச்சு. அண்ணன் திருமாவளவன் நேற்று சொல்லிட்டார், நீ ஏற்கனவே கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா, நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுத்து எங்களை ஒருமித்த கருத்தோடு கொண்டு போயிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லி எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா? தோக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்கல்ல. ஒரு அணியில இருக்கிறோங்க, ஒரு அணியில நின்று போராடுறோம், எல்லாம் செய்யறோம். ஒவ்வொரு செயல்பாட்டிற்காக ஒரு இயக்கம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏதாவது இது இயல்புங்க. ஏதாவது ஒரு இடத்தில் தான் நகரக்கூடிய சிந்தனை வருமே தவிர ஒண்ணு இல்ல. அது சந்தர்ப்பவாதம் கிடையாது. இல்ல, சந்தர்ப்பவாதமே இல்ல. ஏதோ ஒரு இடத்துல நகரணும்னா அப்புறம் எதுக்கு கூட்டணி என்பதில்? எதுக்கு வந்து ஒரு 10 கட்சி கூட்டணி சேர்ந்தா ஒரு செயல் திட்டம் எதுக்கு போடுறாங்க? இல்லங்க, உங்களுக்கு இல்ல நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கல, வேண்டிய தொகுதி கிடைக்கல, எல்லா விதமான அழுத்தங்களுக்கும் உட்படுறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு எதுவுமே நீங்க கட்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், அதற்கான கொஞ்சம் கூட பலனையே கொடுக்காம மொத்தமா அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்படி சகிச்சுக்கிட்டு எதுக்கு கூட இருக்கணும்? அப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை என்னவாக இருந்தது என்று சொன்னால், எந்த ஒற்றை புள்ளியில் இந்த அணிகள் இணைந்தார்களோ 9 ஆண்டுகளுக்கு முன்னால், பாஜக இந்துத்துவ பாசிச ஆட்சி இந்த தமிழ் மண்ணில் வந்துவிடக்கூடாது, அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்கிற எந்த ஒற்றை நோக்கத்தில் இருந்தார்களோ அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் அணியில் நின்றோம். இன்றைக்கு தாவேகா வந்திருக்கிறது. அப்படி பார்த்தா சரி, உங்க லாஜிக்கே வர. அப்ப திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு அதுல சேர்ந்து ஆட்சி இருந்தா பிஜேபி இருக்காதுல்ல, ஆதரிச்சிருக்கலாம்ல. ஏன் அத பொலிட்டிக்கல் ஃப்ராட் அப்படின்னு சொன்னாரு வைகோ? அதத்தாங்க நான் சொல்றேன். இப்ப வைகோ சொன்னார்ல, இட்ஸ் பொலிட்டிக்கல் ஃப்ராட் அப்படின்னு. ஆமா, ஏன் சொன்னாரு? உங்களுக்கு பிஜேபி ஆட்சி மட்டும் வரக்கூடாது அப்படின்னா திமுக அதிமுக இணையக்கூடிய அந்த ஒரு ப்ரொபோசலை ஈஸியா ஏத்திருந்திருக்கலாமே. ஏன் ஏத்துக்க முடியல? உங்களுக்கு பிஜேபி தான வரக்கூடாது. பாஜகவுடன் உறவு இல்லைன்னு அதிமுக சொல்லிருச்சா? சரிங்க, இன்னைக்கு பாஜக கூட இருந்த ஒருத்தர் காமராஜர் தான் ஆதரிக்கிறாரு, மன்னார்குடி காமராஜர் ஆதரிக்கிறாருல, அமமுகல இருந்து வந்தவர். அப்ப மட்டும் ஏத்துக்கிறீங்க? தனியா போயிட்டாருங்க. அவர் தனி எம்எல்ஏங்க. கட்சி கட்டுப்பாட்டை மீறி தனி எம்எல்ஏவா போயிருக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவர் போகல. இப்ப அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டதா? இல்ல இல்ல. அப்ப அதிமுக அணியில் தான் பாஜக இருக்கிறது. இவர்கள் திமுக சேருவது என்று சொன்னால் பாஜக உள்ளே வரும். எப்பொழுது இவர்கள் 2 பேரும் சேர வாய்ப்பு? பாஜக என்கிற அந்த பாசிச சக்தியை தனித்து விட வேண்டும். அப்படி பார்த்தா நயினா நாகேந்திரன் 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, பாஜக கிட்ட யார்கிட்ட நீங்க தொலைபேசியில பேசி ஆதரவு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லலாமா? தேர்தல் நேரத்துல 10 பேர் பேசுவாங்க, இது பேசுவாங்க, 4 ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டாங்கன்னு சொல்றாங்க. கேட்டாங்கன்னு இவர் சொல்லுவாரு. அது சொல்லுவாரு. அது அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள போயிட்டு வெளியில வந்தோன்னு சொன்னாரு, என்னை வந்து அமைச்சராக்குறேன், நீ வெளியில வான்னு என்னை 6 மணி நேரம் வச்சு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றது, அவர் ஆஸ்டின் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? வைகோ சொல்றதே அப்படி எடுத்துக்கலாமா?
வைகோ சொல்றதை இல்ல எடுத்துக்கலாமா? இல்ல நான் வைகோ சொன்னதுக்கு என்பதற்கு எந்த பிரதிபலனும் இல்லை. இல்லங்க, எல்லாரும் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா இப்ப வைகோ இல்ல வைகோ சொன்னதுல எந்த அதாவது அதுல பின்னால என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும். என்ன பிரதிபலன்? நான் ஒன்றை எதை எதிர்பார்த்து நான் ஒன்றை செய்கிறேன் என்பதில் தான் அந்த கருத்து மாறுபடுமே தவிர, நான் சொல்லுவதற்கு பிரதிபலன் பாராமல் நான் ஒரு செய்கையை சொல்லுகிற பொழுது அது விமர்சனத்திற்கு உட்படாது. நாங்கள் எங்கள் 2 எம்எல்ஏ வாங்கன்னு சொன்னோம், அவங்க வரல. உதயசூரியனில் நின்று நாங்க திமுகவோட இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் முயற்சி செய்தோம் வரவில்லை என்று சொல்வது எந்த பிரதிபலனும் ஆர்க்காமல் அவர்கள் இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போங்கள் என்று அதை விட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோமே. எங்களுக்கு என்ன பிரதிபலன் இருக்க முடியும்? ஒரே ஒரு செய்தி, இவ்வளவு 3 மாதத்துல ஆட்சி, 6 மாதத்துல ஆட்சி, 8 மாசத்துல ஆட்சி கவிழும் என்று உங்களோடு இருந்தவர்கள் யாரும் உங்களோடு இல்லை. இப்பொழுது ஐயுஎம்எல்ல அவ்வளவு கடுமையா விமர்சித்தாங்க. எதை வைத்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பீர்கள்? அப்ப அந்த நோக்கம் என்பது ஒரு பல பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம், 75 ஆண்டு காலம் இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தை கட்டி காத்த இயக்கமாக சொல்லுகிறவர், மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் ஆட்சியை என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? 6 மாத காலம் 1 வருட காலம் இவர்கள் ஆட்சியிலே இருந்திருக்கணும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினார்களா? தவறு செய்திருக்கிறார்களா? பாஜகவை இங்கு பாஜகவுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வராமல் தடுத்திருக்கிறார்கள் என்று இது போன்றதொரு வருகிற பொழுது மக்கள் மயப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய குற்றச்சாட்டை அதன் மூலம் நம்பிக்கை பெற வேண்டும். அதுதான் உங்களுக்கு தேர்தலில் வாக்குகளை தருமே தவிர 3 மாதத்துல ஆட்சி கவிழ்ப்பேன் என்று சொல்வது அண்ணன் அவர் பாஷையில சொல்லுகிற பொழுது அந்த அரிப்புக்கு மருந்து நீங்கள் தான் போட்டுக்கணும்.